வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக மெத்துன்னு இட்லி சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. அந்த இட்லி செய்கிறதுக்கு மாவு எப்படி அரைக்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த அளவுகளோட அரிசி உளுந்து சேர்த்து அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான பொருளும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அதுதான் சீக்ரெட். அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நல்ல இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மெத்துன்னு இருக்குன்னு. இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இட்லி மாவு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து இட்லி சுட்டி எடுக்கிற வரைக்கும் நிறைய டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்ல சாஃப்டான மெத்துன்னு சூப்பரான இட்லி கிடைக்கும். இப்போ இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி தான். 4 கப் அளவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி செய்யணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் கடையில் உள்ள அரிசியை வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து, 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. இந்த ஜவ்வரிசி தான் இந்த இட்லி நல்லா வெள்ளையாகவும் சாஃப்டாகவும் கொடுக்கும். அதனால் ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி இந்த அரிசி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குங்க. நல்லா ஊற வைக்கும் போது தான் உளுந்தாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். மைய நல்லா நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் நமக்கு மாவு. இப்போ நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு எல்லாமே ஊறட்டும். நம்ம இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்க்கலை, உளுந்து கூட வெந்தயம் சேர்க்க வேண்டாம். நல்லா வெள்ளையாக புசுன்னு இருக்கும். வெந்தயம் சேர்க்காமல் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதே மாவில் தோசை ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும் இதே மாவு. நான் இட்லிக்கு மட்டும் ஊற வைக்கிறதுனால நான் வெந்தயம் சேர்க்காமல் இன்றைக்கி நான் அரைச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு அரிசி உளுந்து எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் உளுந்து அரைச்சி எடுத்துக்குவோம். கிரைண்டரை ஓட விட்டு உளுந்தை பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். மொத்தமாக எல்லா உளுந்தையும் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா சமயத்தில் நமக்கு அங்கங்கே முழுசாகவே தங்கிடும் கிரைண்டரில். அதனால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு உளுந்தை நல்லா இது போல் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச உளுந்து தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரேடியாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை இதே போல் கையால் தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா இது போல் மாவு பொங்கி வரும். நல்லா நைஸாக பட்டு போல் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சோம்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த ஓடிட்டு இருக்க மாவுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கிணத்துல தண்ணி வச்சுருக்கேன், அதில் எடுத்து போடுறேன் பாருங்கள். மாவு நல்லா இது போல் மிதக்கணும். இதே மாவு நீங்கள் சரியாக அரைக்கலை அப்படின்னாக்கா இந்த தண்ணியில் மூழ்கிடும். நல்லா அரைப்பட்டுட்டு அப்படின்னா மட்டும்தான் இதே போல் நமக்கு மாவு மிதக்கும். அதே போல் கையில் அள்ளுறப்ப பார்த்திங்கன்னா உளுந்து மாவு ரொம்ப லேஸாக இருக்கணும். அந்த பதத்துக்கு அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இப்போ உளுந்து மாவை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அரிசி சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை சேர்த்து ஒரு 2 செகண்ட் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. நிறைய போட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு மாவு சீக்கிரமாகவும் அரைப்பட்டு வந்துடும். கிரைண்டர்லேயும் அங்கங்கே முழுசாக அரிசி தங்காது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசி அரைக்கிறதுலேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கிறப்பே நம்ம வலித்து எடுத்துக்கணும். மாவு ரொம்ப பட்டு போல் மைய ஓட விடக்கூடாது. உளுந்து தான் நல்லா நைஸாக அரைக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக ரொம்ப லைட்டாக கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். இப்போ அரிசி மாவும் வலித்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த ஊற வச்சு இதே போல் இட்லி மாவு அரைச்சி பாருங்கள். உளுந்தும் சரி அரிசி மாவும் நான் சொன்னது மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ மாவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் மாவில். இப்போ நம்ம கிரைண்டர் கழுவிட்டு தனியாக தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குங்க, தட்டு போட்டு மூடி. அதை நம்ம மறுநாள் காலையில் சேர்த்துக்கலாம்.
இப்போ மாவு பார்த்திங்கன்னா கையால் நல்லா அடியிலேருந்து இது போல் கலந்து விடுங்க. அப்போ தான் இதுவும் ஒரு ஸ்டெப்பு நமக்கு ரொம்ப முக்கியம், இட்லி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு. அதனால் நல்லா கையால் ஒத்தாப்பில் அடியிலேருந்து எடுத்து எடுத்து விட்டு நல்லா கரைச்சி விட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மறுநாள் காலையில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவை நம்ம கரைச்சி விட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. கரைச்சி விட்டு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்கா அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புசு புசுன்னு இந்த மாவே பாருங்கள் கலக்கும் போது உங்களுக்கு அப்படியே லேசாக இருக்கும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு தெரியும் இட்லி சூப்பராக வரும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அரைக்கணும் நம்ம மாவு. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று கிரைண்டர் கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மேலாப்பில் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு அடியில் உள்ள அரிசி மாவை மட்டும் சேர்த்துக்கும். இன்றைக்கி எனக்கு மாவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது, அதனால் நான் தண்ணிலாம் வேறு எதுவும் சேர்க்கலை. மாவு இட்லி மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், தோசை மாவு அளவுக்குலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு இட்லி நல்லா வெந்து புசு புசுன்னு உப்பி வரும். இப்போ மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுங்க. ரொம்ப அடித்து கலக்காதீங்க, மாவை லைட்டாக கலந்து விடணும் நம்ம. இப்போ மாவு கலந்து எடுத்துக்கிட்டேன். இட்லி ஊற்றிக்குவோம். இட்லி துணியில் போட்டு தான் இன்றைக்கி நான் இட்லி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு ஊற்றுற தட்டில் கூட ஊற்றிக்கலாம், அதுலேயும் நல்லா வரும் இட்லி. அதே போல் தண்ணி நல்லா இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லியை ஊற்றி வைக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது போல் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா நம்ம வச்சுருக்க துணியில் ஒட்டாமல் வரும் இட்லி எடுக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும், குறைச்சி வச்சு வேக வைக்கக்கூடாது. இப்போ இட்லி பாருங்கள் நல்லா வெந்து எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் சின்னதாக ஊற்றிக்கிங்க. நான் பெருசாக ஊற்றுனதுனால ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் சின்ன அளவாகவே ஊற்றிக்கிங்க. வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் பெருசாகும். இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இட்லியை துணியிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். நம்ம மாவு பக்குவமாக அரைச்சிட்டோம்னா இதே போல் துணியில் ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வரும். இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இட்லி பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே பஞ்சு போல் இருக்கும். நல்லா சுட சுட ஒரு கார சட்னி சாம்பார் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம இதில் வெந்தயம் சேர்க்கலை, அவல் சேர்க்கலை, சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. ஆனால் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா வெள்ளையாக சூப்பராக வந்திருக்கு. நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்ன பொருட்களை சேர்த்து நான் சொன்னது போலவே இந்த இட்லி மாவை அரைச்சி செஞ்சு பாருங்கள். இட்லி சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.